கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில கூட வேதத்துல நம்மளுக்கு சந்தேகங்கள் இருக்கிறது. நாம செய்வது தவறா அல்லது சரியா பண்றோமான்னு சில காரியங்கள் இருக்கிறது. அதை குறித்துதான சில வேத விளக்கங்களை ஒரு 2 வசனத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைங்க ஒவ்வொரு வாரமும் சபைக்கு போவது முக்கியமா? அநேகரால போவதற்கு தடையா இருக்கு. அதனால எல்லா வாரமும் கண்டிப்பா சபைக்கு போவது மிக முக்கியமான ஒரு காரியமா? அதாவது கண்டிப்பா சபைக்கு நம்ம போய் தான் ஆகணும். ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளை நம்ம எண்ணணும். எப்பவுமே ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளை எண்ணணும். ஏன்னா கர்த்தருக்கு அது பிரியமான ஒரு காரியம். ஏசாயா 58:13 கூட பார்த்தீங்கன்னா, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் அப்படின்னு இருக்கும். அப்போ கர்த்தர் அவருடைய ஓய்வு நாளை ஜனங்க ஆசீர்வதிக்கணும், அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அதை ரொம்ப பிரியப்படுகிறார். வேதவசனம் சொல்கிற ஆராதனையில் பிரியமுள்ளவர், துதிக்கு பயப்படத்தக்கவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அப்பேற்பட்ட ஒரு தேவன் இடத்துல நம்ம ஏன் போகாது இருக்கிறோம்? இல்லை, அப்பேற்பட்ட தேவன் இடத்துல நம்ம ஏன் போகாது இருக்கிறோம்? சொல்லுங்க பால. அப்போ கண்டிப்பா நம்ம அழைத்து போயாகும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் 26 ஆண்டுகள் ஆகுது கிறிஸ்தவ குடும்பத்தில் பான் கிறிஸ்டின் தான். 26 ஆண்டுகள் ஆகுது ரட்சிக்கப்பட்டு. காட் பிளேஸ். ஒரு நாளும் தவறுனது கிடையாது ஆலயத்தில். ஏதோ ஒரு சில நாட்கள் தவிர, அதாவது இந்த 26 ஆண்டுகளில் ஒரு 2 நாட்கள் மட்டும் போகாது இருக்கலாம். அந்த மாதிரி தான் வேலை நின்று மாதிரி, மற்றபடி ஒன்றும் போகாதில்லை. ஆனால் அந்த வசனங்கள் சொல்றபடி பரிசுத்த நாளை கண்டிப்பாக அனுசரித்தே ஆகணும். ஏசாயா 58:13 வசனத்துல, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாத படிக்குன்னு வருது பாஸ்டர். அந்த இஷ்டமான காரியங்கள் எதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்து இந்த பரிசுத்த நாளை அவங்க அனுசரிக்காத படிக்கு, மகிழ்ச்சியாக இராத படிக்கு ஒரு தொல்லையா என்னென்ன இஷ்டமான காரியங்கள் அவங்கள பாதிக்குது? அதாவது இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாளில ஒரு இஷ்டமானதை செய்யாதபடி அப்படின்னு போட்டு. இஷ்டமானதுன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் வேலைக்கு போகிறாங்க, சில பேர் வேற ஊழியர்களுக்கு போவாங்க, அல்லது சில இரவு அலுவலர்கள் இருக்கும், அந்த மாதிரி போவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரவில் நேரத்தோடு படுக்கிறது கிடையாது. ஸோ இன்னைக்கு காலகட்டம் பார்த்தீங்கன்னா 11 மணி எல்லாருமே நள்ளிரவில் தான் தூங்க பழகி கொண்டு இருக்கிறோம். இந்த செல்லு வந்தது, கம்ப்யூட்டர் வந்ததுனால. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க முடியல, அதே போல எழுந்து சபைக்கு திருச்சபைக்கு போக முடியல. இதுதான் விஷயம். அப்போ சீக்கிரம் படுத்து சீக்கிரம் எழுந்தோம்னால் நாம் போய் ஆலயத்துக்கு போக முடியும். 1. 2வது, இஷ்டமானதை செய்யாதபடின்னா அவன் காலை விலக்கி அப்படின்னு சொல்லும்போது, அன்னைக்கு தான் ஃப்ரெண்டு கூட வெளியே போகிறது, அன்னைக்கு தான் ஒரு நிகழ்ச்சி நிச்சயம் வச்சிருப்பாங்க ஃப்ரெண்டு, அதாவது ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரர் இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், அவங்க சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு. இல்லை ஒரு வீடு பிரதிஷ்டையாக இருக்கலாம், காலையில் போக வேண்டியதாக இருக்கும். நைட்டெல்லாம் முடிச்சிருப்போம், காலையில் அது மட்டும் எழுந்து ஓட பலன் இருக்கும். அதே போல் சாயந்தரம் வெளியே போனால் அது மட்டும் பலன் இருக்கும் இல்லை. அப்போது அதுதான் இங்கே சொல்ல, உன் இஷ்டமானதை செய்யாதபடி. அன்னைக்கு ஒரு நிச்சயத்துக்கு ஓடும், அன்னைக்கு ஒரு கல்யாணம் வச்சா 7 மணிக்கு அவங்க மேரேஜ் வச்சுருப்பாங்க, அதுக்கு நம்ம போவோம். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லை. அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. நான் திருப்பி வாசிக்கிறேன். உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் உன் காலை விலக்கி உன் வழிகள் எல்லாம் படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் அப்படின்னு போட்டு. அது மட்டும் இல்லை, சொந்த பேச்சு பேசக்கூடாதுன்ற. அன்னைக்கு தான் ஒரு நிச்சயத்தை வச்சு நம்ம எல்லாம் கும்பலாக போய் பேசலாம், ஒரு நற்காரியங்கள் நடத்தலாம்னு சொல்லிட்டு உட்காந்து கூட்டு குடும்பமாக உட்காந்து பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத இருக்காங்க. சரி, சொந்த பேச்சு பேசக்கூடாது. நான் கூட என்னுடைய துணையார்கிட்ட சொல்லுவேன், கிளம்பும் போது தயவுசெய்து எதுவும் பேசாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒரே ஃபோக்கஸில் போகணும். என்னுடைய கான்செப்ட் என்ன நோக்கத்தை போகணும் அதுதான் போகும். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு காரியம் பண்ண ஒன்றே தான் போயிட்டு வரீங்க அப்படின்னு. அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் என்ன ஃபோக்கஸோ அது மட்டும் தான் நம்ம போவேன். அந்த ஃபோக்கஸ் மட்டும் போயிட்டு நம்ம வந்தோம்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் அதனுடைய அர்த்தம். வேறு ஏதாவது வசனத்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சொந்த பேச்சு பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளை என்னணும். அதுதான் ஏதோ சந்தேசத்தில் அப்பா அம்மா கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகக்கூடாது. மனமகிழ்ச்சி நாளா என்னணும். இன்னைக்கு ஆண்டவரோட போய் பார்க்க போறேன். எப்படி ஒரு ஹாஸ்டல்ல இருந்து பிள்ளைங்க தன் தகப்பன் தாய் ஓடி பார்க்க வருகிறாளோ, அது போல நாம் என்ன பண்ணோம், நம்ம ஆண்டவரை பார்க்க என்ன பண்ணுவோம், ரொம்ப ஆவலாய் போகணும், மனமகிழ்ச்சியா போகணும்னு சொல்லப்படுது. இந்த வசனத்தினுடைய சாராம்சம் அதுதான். கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானார். மகிமையா எண்ணணும். ஏதோ கடமைக்கு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. 4 வாரம் அப்படி போகிறோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அது இருக்கிற மாதிரி போகும். 9 மணி சர்ச்சு 9 மணிக்கு போங்க. நல்ல தேவனை ஆராதிங்க. இதுதான் தேவன் விரும்புகிறார். குடும்பமும் போகணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான்
ஒருத்தர் கணவர் முன்னாடி போயிடுவார், இல்லாட்டி மனைவி முன்னாடி போயிட்டாங்க, பிள்ளைங்க அவங்களோட கூட போவாங்க. எல்லாம் போயிட்டு அவங்கள வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி வர மாட்டாங்க. போகிறதும் ஜாயின் பண்ணி போக மாட்டாங்க, ஒன்றாவும் ஜாயின் பண்ணி வர மாட்டாங்க. ஆகவே அந்த ஒன்றாய் போய் நம்ம தேவனை ஆராதிக்கிறது ரொம்ப நல்லது. இப்படி பல பிரச்சனைகள், போராட்டங்கள், சரீர பலவீனங்கள் அல்லது தூரம் இல்லை வேறு ஏதேனும் டியூட்டிஸ் இது மத்தியில் பிரயாசப்பட்டு சர்ச்சுக்கு போகிறவங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு? அதாவது ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பைபிளில் வசனம் சொல்லுது இப்படிதான். ஏசி 58:14 வசனத்தில் நாம் அவரை தேடி போகும்போது, ஆலயத்துக்கு போகும்போது என்ன ஆசீர்வாதம் வரணும்னு சொன்னால், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி வர பண்ணி உன் தகப்பனாக யாக்கோப்பினுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். இதுதான் அவர் வந்து நம்மளை போஷிக்கிறவர். யாக்கோப்பினுடைய சுதந்திரத்தால் நம்மளை போஷிக்கிறவர். இதில் என்னன்னாக்கா ஒரு ஆசீர்வாதம் அதை கொடுக்குறார் தேவன். அதை தான் அங்கே சொல்லப்படுகிறது. யாக்கோப்பினுடைய சுதந்திரத்தால் உன்னை நான் போஷிப்பேன்னு சொல்லி. ஆகவே பிரியமானவர்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒருமனப்பட்டு நீங்கள் புறப்பட்டு போங்கள். கணவன் மணியாக, பிள்ளையாக நீங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு உங்கள் ஆலயத்துக்கு போங்க. மனமகிழ்ச்சியோடு கூட போங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்னு எதிர்பார்த்து நான் ஆண்டவரை போய் நான் பார்க்க போகிறேன்னு சொல்லி குடும்பமாய் போய் பார்த்து நீங்கள் அவரை ஆராதித்து துதித்து நல்ல தேவ வார்த்தைகளை கேட்டுவிட்டு நீங்கள் வீடு திரும்பும்போது உண்மையாகவே இந்த 14 வசனம், ஏசி 58:14 படி யாக்கோப்பு சுதந்திரத்தால் நம்மளை கண்டிப்பாக போஷிப்பார். உங்களை நான் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன்.